ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ 3 வந்துருச்சு கைஸ். ரொம்ப நேரம் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக வந்துருச்சு. என்ன ப்ரோமோ 3 அப்படின்னா ப்ரோமோ 2வோட கண்டினியூட்டி தான் கைஸ் ப்ரோமோ 3 வருது. ஸோ நம்மலாம் எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணப்பெட்டி டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஆனந்தி தான் வந்து அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க. அதாவது முதல் பணப்பெட்டி 50,000 சரியா. அதாவது உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். அ அந்த எந்த வழியா போகணுமோ, அத இத சர்க்கிள் போட்டு அந்த படம் காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அத போட்டு காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த அத சொன்னோனே, யார் வந்து முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்ன்னு சொல்லி ஆனந்தி வந்து அத ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா, விஷாலு, முத்துக்குமரன், சரிங்களா, பவித்ரா, ரயான் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து முத்துவும் ரயாவும் எந்திரிக்கிறாங்க. அப்ப வந்து முத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு. முத்து நீங்க போகலாம். உங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா அந்த அந்த மீட்டர் இதெல்லாம் வந்து அந்த உள்ள டிவி இருக்கும் பாத்தீங்களா? அதுல வந்து காமிக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து எங்க பணப்பெட்டி இருக்கும், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ரூட் எல்லாம் போட்டு அந்த இது காமிக்கிறாங்க. ஸோ முத்து வந்து ரெடியா இருக்காரு. பஸ்ஸர் அடிக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஆர்வமா முத்து முத்து கோ கோ சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்குது கைஸ். சரிங்களா? டைம் ஓடிட்டே இருக்குது. கரெக்டா 0 வருது. ஆனா முத்து வந்து இன்னும் உள்ள வரல அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இது உண்மையா என்னன்னு தெரியல. முத்து வந்து உள்ள பணப்பெட்டி எடுத்துட்டு வந்துட்டாரா வரலையா? அதான் அந்த ப்ரோமோவை வச்சு நம்ம எதுவுமே பேசவே முடியாது. அதான் ஒரு பெரிய டிராபேக். பவித்ரால எப்படி வாய கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. இது இப்போ முத்து வந்து உள்ள வந்தாரா வரலையா ஒரே அளவும் புரியல. அட ப்ரோமோ விடுறீங்களேடா, அதை ஒழுங்காத்தான் விடுங்களேன்டா. அரை குறையா விட்டு விட்டு எங்களை பேச வச்சு ஏன்டா எங்களை இம்சியா கூட்டுறீங்க? ரொம்ப ஏன் படுத்துறீங்க? பிக் பாஸ் வந்து ரொம்ப படுத்துறீங்க மக்களை. ஒரு ப்ரோமோ விடுறீங்க அப்படின்னா அதை கரெக்டா விட்டாத்தான் ஆகும். எல்லாம் என்னமோ 0 வந்து நிக்குது. முத்து வந்தாரா வரலையா ஒரே அளவும் புரியல. வெளியில எல்லாம் பார்த்தா முத்து தான் வந்து பணப்பெட்டியை முதல்ல எடுக்கிறாரு, பணப்பெட்டி எடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நீ இது எது உண்மை அப்படின்னு தெரியல. நீ முத்து வந்தாரா வரலையா ஒரு இளவும் புரியல. சரியா? சோ முத்து தான் வந்து கையை தூக்கிட்டு வர்றாரு. பணப்பெட்டி எடுக்க சும்மா ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. தட்டப்புட்டான்னு ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு. சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படின்னாங்க. டைம் அப்படியே ஓவர் ஆகுது. சௌந்தர்யால அப்படியே ஷாக்கிங்ல கீழே உட்காந்துட்டாங்க. முத்து போ ஓன்னு. அப்புறம் பார்த்தா 0 வந்து காமிக்குது. ஆனா முத்து உள்ள வந்தாரா என்னன்னே தெரியல. மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஆன்னு பாக்குறாங்க. நம்மளும் ஃபைனல்ஸ் வரைக்கும் இருந்திருக்கலாம். இவங்க எல்லாம் விளையாடுறாங்க. நம்மனால விளையாட முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க எல்லாரும். பாருங்க கைஸ், இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முத்து வந்து ஓடி வந்து அந்த பணப்பெட்டியை தூக்குறாரு பாருங்க. சரியா? ஸோ இது சீக்கிரமா அந்த அந்த செகண்ட்ஸ்க்குள்ள உள்ள போகணும். அப்படி உள்ள போகல அப்படின்னா பணப்பெட்டியோட முத்து வெளியில போக வேண்டியதான். ஸோ பிக் பாஸ் வந்து இது சரியான ஒரு டாஸ்கா தான் வச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஒரு வித்தியாசமான சீசனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்த சீசனை கம்பேர் பண்ற போது இந்த சீசன் 8ல இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாஸ்க் தான். சரிங்களா? ஏன்னா மத்த டாஸ்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணப்பெட்டியை வைப்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா இருக்கும். எடுத்துட்டு போன தடவை கவின் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு ஓடியே போயிட்டாரு. திரும்பி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் பிளடி பக்கரா அது என்ன அது பெக்க அவரோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு தான் பிக் பாஸ்குள்ளேயே வந்தாரு கவின். தெரியுதுங்களா? இந்த ஷாட் தெரியுதுங்களா? முத்து பாருங்க. அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு ஓடி வர்றாரு. தெரியுதுங்களா? ஆனா ரொம்ப சீக்கிரமா ஓடி வரணும் கைஸ். ஏன்னா செகண்ட் தானே, சீக்கிரம் சீக்கிரம் ஓடிரும். அந்த டைமுக்குள்ள வரணும். சோ முத்து வந்தாரா இல்லையா ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.